ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்சன்ஸ் பிஹைண்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து நம்ம அடோப் ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அதில் வந்து சூப்பரான ஒரு பிக் எடுத்திருந்தேன். ஸோ அந்த பிக்கை தான் நான் இப்போ வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து என்னென்னா, நான் அந்த பிளேஸை வந்து நான் பிஹைண்ட் அதாவது எனக்கு பின்னாடி வந்து அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ இதில் எப்படி வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் இப்போ ஸ்பிட்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். நான் போன இடம் வந்து ஸ்பிட்டி வேலி. ஸோ நான் வந்து ஸ்பிட்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த ஃபாண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு லேயர் இருக்குது, அந்த இமேஜ் லேயரு. ஸோ அதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் லேயரில் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுக்கணும். ஸோ செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேக்ரவுண்டு காப்பியே பண்ண அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ லேயர் போயிட்டு லேயர் மாஸ்க்கு ரிவீல் செலெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் டெக்ஸ்ட் வந்து எனக்கு அந்த பர்சன்ஸ்க்கு பிஹைண்ட் வந்து நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ இப்போ வந்து நான் வேல்யூன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் அந்த விசிபிலிட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எஃபெக்ட் வந்து நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்ற இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து ட்ராப் ஷேடோன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ லேயர் ஸ்டைல் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், டிஸ்டன்ஸ் கொஞ்சம், ஸ்ப்ரெட்டு கொஞ்சம். ஸோ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு மோர் விசிபிளாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடி வந்து ப்ளைனாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் கொஞ்சம் சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் மோர் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஒரு எஃபெக்டை வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் கீபோர்டில் வந்து ஆல்ட்டு யூஸ் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த வேலி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி அதில் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம போன இடம் ஹிமாச்சல் தான். ஸோ அந்த ஒரு எங்கே போனோன்ட்டு அதை சொல்கிறதுக்காக ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டோட அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் உங்கள் இமேஜை வந்து கொஞ்சம் சூப்பராக ஆக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எர்லியராக எடுத்த இமேஜுக்கும் இப்போ எடுத்த இமேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குல்ல. ஆனால் இது வந்து ஒரு நல்ல இமேஜ், சூப்பரான இமேஜ். ஸோ அந்த பிளேஸையும் நான் பின்னாடி கொண்டு வரணும்னு நினச்சேன். ஸோ அதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.